ஸோ ஹை ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.7ல தேர்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். சரியா? யா, இன் ஜிபி இது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் 729, 243, 81 அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னோட ஏ, இது என்னோட A2, இது என்னோட A3. சரியா? நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? T7 கேட்டிருக்காங்க. இது T7 அப்படின்னாலும் ஒண்ணுதான், A7 அப்படின்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? 7th டேர்ம் கேட்குறாங்க. ரைட்டா சாமி? ஸோ இப்போ சொல்யூஷன் போயிடுவோமா? சொல்யூஷன் ஜென்ரல் ஃபார்முலா எனக்கு என்ன தெரியும்? Tn is equal to A into R to the power n minus 1. இது எனக்கு தெரியும். ஆமாவா? ஸோ இப்போ கொஸ்டின்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க? கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஃபர்ஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க 729. ஆரோட ஃபார்முலா என்ன? A2 minus A1. ஓகே, A2 என்னது? 243. A1 என்னது? 729. அதாவது செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். சாமி, இப்போ இந்த மாதிரி நம்பர் இருக்கும்போது நிறைய பேருக்கு கேன்சல் பண்றது எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ லாஸ்ட் நம்பர் பாருங்க, ஆட் நம்பரா இருக்கு, ரெண்டுமே ஆட் நம்பரா இருக்கு அப்படின்னா முக்கால்வாசி அது 3 டேபிள்ல வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ செக் பண்ணி பாருங்களேன். 24 3 டேபிள்ல வரும். 24 எத்தனை டைம்ஸ் வரும்? 8 டைம்ஸ். 3 எத்தனை டைம்ஸ்? 1 டைம். ஸோ அதே போல இங்கேயும் 7 3 டேபிள்ல வராது, ஆனா 6 3 டேபிள்ல வரும். ஸோ 2 மிச்சம் 1 இங்க கேரி ஆன் ஆயிடும். 12 எத்தனை டைம்ஸ்? 4 டைம்ஸ். ஈஸியா இருக்கா? இப்போ 243. இப்போ அகைன் 3 டேபிள்ல ரெண்டுமே ஆட் நம்பர், லாஸ்ட்ல ரெண்டுமே ஆட் நம்பர் பாருங்க. 1 3 ரெண்டுமே ஆட் நம்பர் தானே? ஸோ இப்போ 3 டேபிள்ல வருதான்னு பாருங்க. 8 3 டேபிள்ல வராது, ஆனா அதுக்கு கம்மியான நம்பர் 6 2 டேபிள்ல 3 டேபிள்ல வரும். ஸோ 2 மிச்சம் கேரி ஆன் டு 21 7 டைம்ஸ். அகைன் இங்க 81. ஸோ 27 9 டைம்ஸ். 81 இப்போதான் அடிச்சு கொடுத்தோம், 27 டைம்ஸ். ஸோ இங்க அகைன் 9 டேபிள்ல அடிச்சிருங்க, 1 டைம் 3 டைம்ஸ். ஸோ இப்போ என்னோட ஆன்சர் என்ன? ஆரோட வேல்யூ 1/3. ஸோ ஆரும் தெரியும், ஏவும் தெரியும். ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? T7 கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ T7 ஜென்ரல் டேர்மும் தெரியும், ஏ தெரியும், ஆர் தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணிடுவோமா? ஏ இருக்க வேண்டிய இடத்துல 729 இன்ட்டு ஆர் இருக்க வேண்டிய இடத்துல 1/3, n இருக்க வேண்டிய இடத்துல 7 இருக்கு. ஸோ அப்போ இங்கேயும் n இருக்க வேண்டிய இடத்துல 7. ஸோ அப்போ 729 இன்ட்டு 1/3 to the power 6. ஓகேவா? 7ல 1 போச்சுன்னா 6. ஸோ இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 729 இன்ட்டு 1 to the power 6, 3 to the power 6. அப்போ 729 இன்ட்டு 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 எத்தனை தடவை போட்டாலும் ஆன்சர் 1 தான். ஓகே, ஸோ இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. சாமி இதை 2 விதமாக சால்வ் பண்ணலாம். சரியா? பண்ணலாம். 3 3s are 9, 9 3s are 27. அகைன் இதையும் பாருங்க, 3 3s are 9, 9 3s are 27. அப்போ 27 27. ஸோ நமக்கு ஸ்கொயர் டேபிள் தெரியும். ஆமாவா? என்ன தெரியும்? ஸ்கொயர் டேபிள் தெரியும். 27 இன்ட்டு 27 729 தெரியும். ஸோ அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் 1. சரி சார், எனக்கு இது தெரியல, எனக்கு இன்னும் வேற ஏதாவது ஈஸி மெத்தட் சொல்லி கொடுங்க. ஈஸி மெத்தடும் இருக்கு, நல்லா கவனிங்க. இப்போ இது அப்படியே எடுத்து எழுதலாம் பாருங்க. 729 இன்ட்டு 1/3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. ஓகேவா? ஒவ்வொரு நம்பரா அடிங்க. 3 டேபிள்ல 3 1 டைம், இது 2 4 3. அகைன் 3 டேபிள்ல 3 1 டைம், இது 81. 3 டேபிள்ல 3 1 டைம், இது 27. 3 டேபிள்ல 3 1 டைம், இது 9. 3 டேபிள்ல 3 1 டைம், இது 3. ஸோ 3 டேபிள்ல 3 1 டைம், இது 1. இப்படியும் சால்வ் பண்ணலாம். ஸோ 1 இன்ட்டு 1 ஆன்சர் 1. சரியா? இதில் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ.